வார் கேம் சிமுலேஷன். பொதுவா இது போல சிமுலேஷன் பண்றதுங்கிறது காமனா நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த சிமுலேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, இதுக்குன்னு டைப் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அதாவது இப்போ சமீபத்துல உங்களுக்கு உதாரணத்துக்கு எடுத்து சொல்லணும்னா, சீனா வந்து ஒரு சிமுலேஷன் பண்ணி பார்த்தாங்க. அந்த சமயத்துல அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா, சில இடங்கள்ல ஓட்டைகள் இருக்கு. அமெரிக்காவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல. அத பயன்படுத்தி அமெரிக்காவோட நிலைகள நார்த் கொரியாவோட மிசைல்களை பயன்படுத்தி தாக்க முடியும் அப்படிங்கிற போலாம் சிமுலேஷன் பண்ணி பார்த்தாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாம இப்ப சீனா கூட வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரில் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிமுலேஷன் நடக்கும். அதாவது இந்தந்த படகுகள் இப்படி இப்படி போணும், இந்தந்த பொசிஷன் எடுத்துக்கணும், இப்படி இப்படி தாக்குனா இந்தந்த பகுதிகள பிடிக்க முடியும். அது கூடவே ஆ ரியல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, அடுத்து வந்து ட்ரில் போக ஆரம்பிப்பாங்க. அந்த ட்ரில் எப்படி நடக்குது? சிமுலேட் பண்ணதும் ட்ரில்லும் ஈக்குவலா இருக்குதா? அப்படிங்கிறது போல தெரிஞ்சுக்குவாங்க. இது போல பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும். ஆனா, இப்ப இந்த சிமுலேஷன்ங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு மனிதர்கள் அப்படிங்கும்போது நாம காமனா இப்ப நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ரஷ்யா வந்து இந்த பக்கத்துல போறாங்க. மேபி இந்த பக்கத்துல போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது போல நான் ஒரு வகையில யோசிப்பேன். ஆனா, இத அப்படியே ஏஐ கிட்ட குடுத்துட்டா, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த போர்கள சிமுலேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதுல என்னப்பா இருக்கு? ஏஐ என்னென்னமோ செய்யுது. இதுல செஞ்சு பார்த்து இருக்கிற வகைகள்லாம் சொல்லிட்டா தீர்ந்தது. அது செய்யாதா? அப்படிங்கிறது போல இருக்கு. நார்மலா செய்யும். இந்த ஏஐங்கிறது அ ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய சிமுலேஷன்லாம் வேற மாரி இருக்கும். ஆனா, இப்ப இருக்கக்கூடிய ஏஐங்கிறது கொஞ்சம் அதிநவீனமா மாறிட்டு இருக்கு இல்லையா? ஏஐக்கு சொல்லிக் குடுக்க, அந்த ஏஐ அத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, பல வகையில சிந்திக்க ஆரம்பிக்கும். பல வகையில யோசிக்க ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு, ரஷ்யாவோட 4த் டேங்க் பிரிகேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு நல்ல பிரதானமான ஒரு பிரிகேடு தான். இப்ப களத்துல வந்து இருக்காங்க. இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில. இப்ப இந்த 4த் டேங்க் பிரிகேடோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன? எந்த அளவுக்கு டேங்குகளை இழந்தாங்க? எந்த அளவுக்கு வீரர்களை இழந்தாங்க? எப்படி முன்னேறினாங்க? எந்த பகுதியில இவங்கள டிப்ளாய் பண்ணப்பட்டுச்சு? ஒரு பகுதியில முன்னேறும்போது என்னென்ன தடைகள அவங்க சந்திச்சாங்க? எப்படி முன்னேறினாங்க? அப்படிங்கிற விஷயத்த அந்த ஏஐக்கு சொல்லிக் குடுத்துட்டோம்னா, உக்ரைனோட என்டையர் ஜியோகிராஃபியும் எடுத்து அது படிச்சு பார்த்துட்டு, இந்த டேங்க் பிரிகேடு இந்த பகுதியில போய் அசெம்பிள் ஆகுறாங்க அப்படின்னா, இது போல முன்னேறினாங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு தான் இழப்புகள் இருக்கும். இந்த பகுதி அவங்களால பிடிக்க முடியும். இல்ல, இந்த பிரிகேடு இந்த இடத்துல புவரா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான காரணம் புவரான கமாண்ட். அந்த கமாண்டர் தான் அதுக்கு காரணம். அதனால இது போல வேலைகள்லாம் இங்க செய்ய வேண்டாம். இந்த பிரிகேட் அந்த ஆபரேஷனுக்கு சரி வராது. அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ஏஐ புரிஞ்சுகிட்டு சொல்லிக் குடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுகிட்ட நம்ம போர் வீரர்கள் இது போல டிப்ளாய் பண்ணா எப்படி இருக்கும்? என்ன மாதிரியான சினாரியோஸ் வரும்? ஒன்ஸ் நம்ம முன்னேறினோம் அப்படின்னா, உக்ரைனோட வீரர்கள் எந்த வழியிலலாம் வந்து டிப்ளாய் பண்ணப்படுவாங்க? எந்த வழியில வந்து தாக்கப்படுவாங்க? அப்ப நம்ம எந்தெந்த இடத்துலலாம் அலர்ட்டா இருக்கணும்? எந்தெந்த பிரிட்ஜஸ் அடிக்கணும்? அப்படிங்கிறத ஏஐ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜியோகிராஃபிய அனலைஸ் பண்ணி சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சிரும். ஸோ எப்படி பண்ணணும்? இந்த போர்ல நம்ம உள்ள போறோம். இந்த பேட்டில் ஃபீல்ட்ல எப்படி ஜெயிக்கணும்? எப்படி எதிரிகளை வந்து திசை திருப்பணும், குழப்பி விடணும் அப்படிங்கிற பல விஷயங்கள இந்த ஏஐ சைமல்டேனியஸா சிந்திச்சு பல வகையான சினாரியோஸை கிரியேட் பண்ணி ஜெர்னலிஸ்ட் முன்னாடி வைக்கும். அதாவது மனிதர்களால யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கான சினாரியோஸை இந்த ஏஐனால கிரியேட் பண்ண முடியுது அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இது போல விஷயங்கள்லாம் அடிபட்டுட்டு வருது. ரஷ்யாவும் இந்த ஏஐ பயன்படுத்தி சிமுலேட் பண்ணி பார்த்திருப்பாங்களோ இந்த கர்கியூ அஃபென்சிவ அப்படிங்கிறது போல பல கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு ஏத்தபடி ரஷ்ய வீரர்கள் நகர்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரஷ்ய வீரர்கள் ஃப்ரண்ட் லைன்ல இருக்கும்போது டிப்ளாய் பண்ணப்பட்டதா இருக்கட்டும், ஆபரேஷன்ல இறங்கினதா இருக்கட்டும். ஆனா இப்ப வந்து அவங்களோட டிப்ளாய்மெண்ட்ஸ் வந்து எல்லாமே ஒரு அப்கிரேட் ஆன மாதிரி தெரியுது. மேபி எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்திருக்கலாம். ஆனா ஏஐயோட சிமுலேஷனோட ரிசல்ட்ஸையும் ரஷ்யா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இது எந்த அளவுக்கு டேஞ்சர் அப்படின்னா, இந்த ரஷ்யா இந்த கர்கிவ் அஃபென்சிவ்ல எப்படி முன்னேறி இருக்கிறாங்க? இந்த கர்கிவ் பகுதியில முன்னேறி வந்தாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? எப்படி அதை கம்ப்ளீட்டா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்தாங்க? என்ன மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த பகுதியில ரொம்ப கம்மியான வீரர்களை வச்சு இவ்வளவு செட்டில்மெண்ட்டை கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்து எப்படி இந்த அளவுக்கு மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஏஐ சிமுலேட் பண்ணுது அப்படிங்கும்போது ரஷ்ய வீரர்களுக்கு எப்படி உதவணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த ஏஐ புரிஞ்சுக்கும். அந்த ஏஐ அதுக்கப்புறம் ட்ரோன்கள் மூலியமா அங்க இருக்கக்கூடிய ரஷ்ய வீரர்களுக்கு சப்போர்ட் கொடுக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால கூட 1700க்கும் மேற்பட்ட லேண்ட்செட் ட்ரோன்களை ஏஐ ஆப்ரேட் பண்ணியிருக்கலாம் இந்த கர்கிவ் பகுதியில. ஏன்னா அதுவே அட்டானமஸா ஒரு இலக்கை வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து இது நம்ம தாக்கணும், இமீடியட்டா தாக்கணும் அப்படிங்கிறதோட முடிவெடுத்து தாக்குது இல்லையா?
ஸோ அது போல ஏஐயோட இணைஞ்சு இப்ப இந்த போர்க்களங்கள் மாற ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி இருந்தே நடக்குது. பட் ஆனா இப்ப அதிக அளவுல மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை என்ன ஏதுங்கிறது தெரியல. போக போக தான் என்ன நடக்குது ஏது அப்படிங்கிற எல்லா விஷயமே தெரிய வரும். ஏன்னா நம்மளுக்கு இது போல சில சில செய்திகள் வரும். அதெல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 6-7 மாசம் கழிச்சு அது களத்துல இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது இல்லையா? நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ இந்த ஏஐயோட சினாரியோஸ் எந்த அளவுக்கு வேலை செய்ய போகுது அப்படிங்கிறத இன்னொரு 6 மாசத்துல நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறத நம்பலாம். இப்ப நம்ம இந்த ரஷ்யா முன்னேறிட்டு இருக்காங்க இல்லையா கர்கிவ் பகுதியில, அந்த இடத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது பார்ப்போம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய வீரர்கள் பல இடங்கள்ல முன்னேறி இருக்கிறாங்க. இப்போ குறிப்பா சொல்ல போனா இந்த கிஷ்லிவ்கா ஆண்ட்ரிவ்கா இந்த 2 பகுதிகளையும் ரஷ்யா வந்து அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளை ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தரப்புல சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட வீரர்களா இருக்கட்டும், ப்ரோ ரஷ்யன் சோர்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ப்ரோ உக்ரைனியன் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இல்லைங்க அந்த இடத்துல சண்டை நடந்துகிட்டு இருக்குதுங்க அப்படிங்கிறதோட அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆனா தெரிஞ்சிடும், கூடிய விரைவில் தெரிஞ்சிடும் ரஷ்யா எந்த அளவுக்கான முன்னேற்றம் இந்த பகுதியில் அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. ஏன்னா ஏன் இதை வந்து இப்ப நான் ஹைலைட் பண்ணி சொல்றேன் திரும்ப திரும்ப அப்படின்னா, இதுக்காக உக்ரைன் மிகப்பெரிய இழப்பை சந்திச்சு முன்னேறி வந்து சில பகுதிகளை பிடிச்சிருந்தாங்க. இப்ப அது எல்லாத்தையும் நொடி பொழுதுல, எப்படி சொல்றது, ஒரு மாசம் கூட டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ள எல்லாத்தையும் ரஷ்யா வந்து ரெக்கவர் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ரொபோத்தைனிலிருந்து பக்முட் வரைக்கும் எந்தெந்த பகுதிகள்லாம் உக்ரைனோட வீரர்கள் அஃபென்சிவ் எடுத்தாங்களோ, கவுண்டர் அஃபென்சிவ்னு சொல்லி வந்தாங்களோ, அந்த பகுதிகள் எல்லாத்தையும் மீட் எடுத்து வந்துகிட்டு இருக்காங்க ரஷ்யா அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இப்ப ரஷ்யாவோட முன்னேற்றத்தை வச்சு பார்க்கும்போது உக்ரைன் கவுண்டர் அஃபென்சிவ்னு பண்ணியிருந்தாங்க இல்லையா, அது எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியுது. ஏன் அப்படின்னா பல வகையா யோசிக்கணும் இல்லையா. உக்ரைனும் இதை முன்கூட்டியே யோசிச்சிருப்பாங்க. அதாவது ரஷ்யா இது போல ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்றாங்க அப்படின்னா எந்தெந்த பகுதிகள் வழியா முன்னேறுவாங்க, அப்போ எந்தெந்த பகுதிகளில் ரஷ்ய வீரர்களை நம்ம பின்னோக்கி அனுப்பணும், அப்ப எந்தெந்த பகுதிகள் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா ரஷ்ய வீரர்களை தாமதம் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் உக்ரைன் இது போல கவுண்டர் அஃபென்சிவா பல பகுதிகளில் பண்ணியிருக்கிறாங்க. அதுல குறிப்பா இந்த ஆண்ட்ரிவ்கா கிஷ்லிவ்கா இந்த பகுதியில முட்டி மோதி குடஞ்சு வந்து 2 செட்டில்மெண்ட் மட்டும் பிடிச்சிருந்தாங்க. இப்ப அந்த 2 செட்டில்மெண்ட் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல. ஆனா ரஷ்யா இப்ப அஃபென்சிவ் பண்ணும்போது அந்த 2 செட்டில்மெண்ட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்குது இல்லையா. சோ இது எல்லாத்தையும் வெல் பிளான்டா தான் அந்த டைம்ல காலத்தின் கட்டாயத்தினாலதான் உக்ரைன் பண்ணியிருக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி இருந்துக்கிறாங்க. உக்ரைனோட வீரர்களும் முன்னேறி இருக்கிறாங்க. பட் ஆனா அது பெருமளவுல கை கொடுக்கல ரஷ்யாக்கு. இந்த ஸ்டாரோமேஸ்கி ஒரிசோனி இது எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த பக்கம்லாம் ரஷ்யவர்கள் முன்னேறிட்டு தான் இருக்காங்க. அது எல்லாமே உக்ரைன் கவுண்டர் அஃபென்சிவ் வந்து பிடிச்ச பகுதி தான். இப்ப திரும்ப அதெல்லாம் மீட் எடுக்கணும்னா அதை மீட் எடுத்தா தான் ஃபர்தர் அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு ரஷ்யாக்கு அது உதவியா இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த டைம்ல உக்ரைன் அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் ரஷ்ய வீரர்களை பின்னோக்கி அனுப்பி இருக்கிறாங்க. ஆனா சில நாட்கள்லயே ரஷ்ய வீரர்கள் அது எல்லாத்தையும் மீட் எடுத்துட்டாங்க அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய கள நிலவரம். இப்ப நம்ம கர்கிவ் பகுதியோட ஒச்சான்ஸ்க் பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத டீடைல்டா பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த ஒச்சான்ஸ்க பொறுத்த வரைக்கும் வடக்கு பகுதியில பெரும்பான்மையான பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. இன்னுமே ஒச்சான்ஸ்கோட வடக்கு பகுதியில சண்டை நடந்துகிட்டு இருக்கு. உக்ரைனியன்ஸ் அந்த இடத்துல இன்னுமே டஃப்பான ஃபைட் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் பல பில்டிங்ஸ் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. வடக்கு பகுதி முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தாதான் அவங்களால தெற்கு பகுதியை நோக்கி போக முடியும், அந்த ரிவரை கிராஸ் பண்ணி போக முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இப்படி இருக்கும்போது நம்ம மேப் வீடியோல பார்க்கும்போது தெளிவா இந்த பகுதியில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கார்ப்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கூடிய விரைவில் இந்த ஒச்சான்ஸ்க் பகுதியில வந்துருவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஆனா யூகே இன்டெலிஜென்ஸ் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த வேக்னார் படை இருக்குல்லங்க, முன்னாள் வேக்னார், அவங்களை வந்து பேர் மாற்றம் பண்ணிட்டாங்க ஆப்பிரிக்கா கார்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்ப அந்த ஆப்பிரிக்கா கார்ப்ஸ் இதெல்லாம் பேர் மாற்றம் அடையும் போதே நம்ம ஒரு பதிவுல போட்டிருப்போம். அதை பத்தி எல்லாம் தெளிவா பேசியிருப்போம். ஆப்பிரிக்கா கார்ப்ஸ் எதுக்காக இருக்க போகுது அப்படிங்கிறது போடலாம். இப்ப இந்த ஆப்பிரிக்கா கார்ப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒச்சான்ஸ்க்ல வந்து சண்டை போடுறதுக்காக ரஷ்யா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், சுரோவிக்கின் அவர்கள் அல்ஜீரியாவுக்கு போயிருந்தாரு. அல்ஜீரியாவுக்கு போகும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் போச்சு, ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி இருந்திருக்காங்க. அங்க எல்லாம் ஸ்டேபிளா எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா ஆப்பிரிக்கால பல விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அங்கிருந்து செர்கி சுரோவிக்கின் அவர்கள் திரும்பவும் ரஷ்யாவுக்கு வந்திருக்கிறார். அந்த டைம்ல நம்ம சொல்லியிருந்தோம், இது போல இந்த பகுதியில அஃபென்சிவ் ஆபரேஷனை முன்னெடுத்து நடத்துறதுக்கு அடுத்த வேக்னாரோட தலைவர் செர்கி சுரோவிக்கின் அப்படிங்கிறது நம்ம புர்டா இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருந்தது. செர்கி சுரோவிக்கின் அவர்கள் இப்ப ரஷ்யால இருக்கிறாங்க. இப்ப அந்த படைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒச்சான்ஸ்க்கு ஸ்டெப் அப் ஆகுறாங்கன்னா இதுக்கு மேல முழுமையான பொறுப்பு இந்த ஒச்சான்ஸ்க் பகுதியில சுரோவிக்கின் அவர்கள் கையில கொடுத்துருவாங்களா, இதுக்கு மேல சுரோவிக்கின் அவர்களோட ஆப்பிரிக்கா கார்ப்ஸ்
உள்ள களமிறங்குவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா நம்ம சொல்றது எல்லாமே கூற்று எல்லாமே இப்போ உண்மையாகும் தருணத்துல இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் போலி செய்தியா இருந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயத்த நான் ரொம்ப நாளா வச்சுக்கிட்டே இருக்கோம். போலி செய்தியாவே வச்சுக்கிட்டு இருக்கோம். உறுதிப்படுத்துறதுக்காக வெயிட்டிங். என்ன நடக்குது அப்படிங்கிறத பாத்துறோம் இந்த ஃப்ரண்ட் லைன்ல. பிரிகோஜினி அவர்கள் அளவுக்கு சுரோவிக்கின் அவர்கள் திறமையானவரா? இந்த ஒச்சான்ஸ்க் பகுதியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பாத்துருவோம். இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சிருவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.